Hello everyone, this is Guna Ragulan from GR Tamil Tech School. So in the video நாங்கள் பார்க்க போகிறது வந்து regular expression in Python. அதாவது இந்த regular expression வந்து அநேகமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு எஃபெக்டிவான சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம், அதாவது சர்ச் ரிலேட்டடான திங்ஸ் செய்கிறதுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுகின்ற ஒரு மெத்தடாலஜி தான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள்கிட்ட வந்து பஞ்ச் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருந்து எங்களுக்கு நம்பர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். டெக்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் கலந்து கிடக்கின்றது, அதில் எங்களுக்கு நம்பர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இல்லை certain pattern கொண்டு வந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், text start with A, or text any word start with A, or any word start with A and ends with a specific character we want to extract. Also எப்படி நாங்கள் அந்த டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நம்ம பைத்தனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணுமா சொல்லி பார்க்க போவோம். ஸோ அதுக்கு ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கு, ஒரு மாட்யூல் ஒன்று இருக்கு. ஸோ இம்போர்ட் ரீன்னு சொல்லி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லி இப்போ நான் ஒரு கொஞ்சம் டம்மி டெக்ஸ்ட்டை வந்து இங்கே செட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் I'm going to type this is my hello, my name is something like that, and my phone number is like a random number. I don't like to give my number, okay? And I like symbols. I like something like symbols like this, okay? Ipa okay, symbols we don't want, okay, you can go hard, it doesn't matter, okay? இப்போ இது ஒரு டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் வந்து we want to do some search in this text, like for example now பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசல்ட்னு சொல்ல வேரியபிளில் re.search இங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக கேட்குது பேட்டர்ன். என்ன பேட்டர்னில் சர்ச் பண்ண போகிறீங்க, எங்கே சர்ச் பண்ண போகிறீங்க, டெக்ஸ்ட்டில் என்ன பேட்டர்னில். ஸோ இங்கே நான் சொல்கிறேன், எனக்கு தேவையானதை ஒன்றே மட்டும்னா இந்த வேர்டை மட்டும்தான் தேவையான மாதிரி சொல்கிறேன். இட்ஸ் நாட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், பட் வி வில் சி வாட் இஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, 42 நத்திங் ஹேப்பன்ஸ் பிகாஸ் வி டிடன்ட் பிரிண்ட் எனிதிங். எதையுமே நம்ம அவுட்புட் பண்ணலை, அதால் எதையுமே நடக்கலை. ஸோ நவ் சி இட்ஸ் ரிட்டர்ன் சம்திங். ஸ்டார்டட் 18வது கேரக்டரில் தொடங்கி 29வது கேரக்டர் வரைக்கும் மெச் ஆகுது இந்த வேர்டு. அதாவது இங்கே ரன் பண்ண செஞ்சு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 like this. If you count, it start at 18 and ends at 29. Okay, so what character it match? It match Gunnar. So here you can get many things like for example like span or something. Okay, so span is where did it match or something. Okay, or otherwise you can get the match. Okay, like that you can get information with the search. Okay, இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து instead of search. இந்த search என்ன செய்யுதுன்னு சொன்னால் it's return the text. Yeah, it's return match text and it returns this. It doesn't matter, but எங்களுக்கு வந்து ஒழுங்கான டெக்ஸ்ட் எடுக்கணும். எங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்கணும்னா we use the find all method. So it will return the text. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு array, அதாவது லிஸ்ட். பைத்தனில் array இல்லை, நாங்கள் லிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம் array. ஓகே, அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த நேமை மட்டும் எடுத்துக்கின்றது. இப்போ இதில் போய்த்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் we will try to implement some patterns. ஸோ இப்போ நான் சொல்கிறேன்னா A to Z எல்லாத்தையுமே எனக்கு வேணுமென்று சொல்கிறேன். ஓகே, இது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் லாட் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் இதுக்கு நீங்கள் போய் லேர்ன் பண்ணி கொள்ளலாம். அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நீங்கள் பைத்தனில் லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் பிஹெச்பிலையும் சேமாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து அநேகமான லாங்குவேஜில் வந்து if we know regular expression in Java we could use that for Python. ஸோ சில மாடிஃபிகேஷன் தான் இருக்குமே தவிர இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்டா A to Z
எனக்கு A to Z எல்லாம் பண்ணும். அப்போ இந்த வழியாக பார்த்துக்கொள்ளுங்க ஸ்மால் A to Z. அப்போ ஸ்மால் ஏலேருந்து Z வசனம் எல்லாம் எடுக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இக்னோர் ஆகும், இந்த இதெல்லாம் இக்னோர் ஆகும், IH எல்லாம் இக்னோர் ஆகும் கேபிட்டல். ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ELA லைக் எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துருக்கு, A to Z டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு A to B அப்படின்னு சொன்னால் இதில் ஏயும் பியும் தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஏ ஒரு பி. ஓகே, இதில் வந்து மொத்தம் வந்து 4 ஏயும் ஒரு பியும் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். லைக் தட் we can search everything. For example, we want capital A to Z only. Okay, like that we can define it. பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இருக்கிற எல்லா எழுத்தையும் எடுத்துருக்குது. அதே போல் A to Z இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் A to கேபிட்டல் கேபிட்டல் A to Z and ஸ்மால் A to Z இங்கே டிஃபைன் பண்ணலாம். கேபிட்டல் A to Z, ஸ்மால் A to B only. ஓகே, இப்போ கேபிட்டல் A இருந்து கேபிட்டல் Z வரைக்கும், அதே மாதிரி கேபிட்டல் ஸ்மால் A இருந்து ஸ்மால் B வரைக்கும் நாங்கள் தேடுறோம். ஓகே, அதுக்குள்ளே இது அவ்வளோ டேட்டாவையும் வந்து எடுத்தது. ஓகே, இதே போல் வந்து நான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கீழே எக்ஸாம்பிளுக்கு போவேன். லைக் A to Z, okay, then okay, இப்போ நம்பர்ஸ் மட்டும் வேணும்னு சொன்னால் 0 to 9. okay, like that. So if you search, it only returns number. Okay, and okay, like that we can use it for many purposes. ஸோ இப்போ நம்பர் எடுக்கணுமா சொன்னால் நம்பரை மட்டும் எடுக்கும். யா, ஸோ இதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது. இஃப் யூ கோ அண்ட் சர்ச் லைக் பைத்தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், யூ நீட் டு ஸ்டடி திஸ். உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பைத்தனில் தெரியுமெண்டா ஆல்மோஸ்ட் எல்லா ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்வான்ஸான கன்செப்ட். லைக் இஃப் யூ வாண்ட் டு சர்ச் எனிதிங் அட் த specified character, you can use this. Okay, இந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணாலே என்ன சொல்கிறேன், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு தனி சப்ஜெக்ட் மாதிரி. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே guys, if you I think உங்களுக்கு இது விளங்கிதிக்கும். பேசிக்காக ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னென்று விளங்கிதிக்கும். உங்களோட ஃபர்தர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி, if you would like to improve your regular expression skill a lot, you need to learn online. Okay guys, thank you very much for watching this video. I'll see you in the next video.